ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்டகிரேஷன்லேருந்து ஒரு 2 ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த 2 ப்ராப்ளமும் ஜேஇ மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். பட் இதே டைப்பில் ப்ராப்ளம் வந்து நமக்கு போர்டு எக்ஸாம்லேயும் கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். லெட் ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் x plus 1 into dx divided by x into 1 plus x into e power x whole square into dx, where x greater than 0. அப்புறம் limit x approaches to infinity I of x is equals to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் I of 1 is equals to 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டெக்ரலை நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடும் அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எப்படி வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், t இஸ் ஈக்குவல்ஸ் டு நான் இந்த சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படின்ற இந்த சப்ஸ்டியூஷன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா டிடி பை டிஎக்ஸ் இந்த குவான்டிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 1 இருக்குது, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போது எக்ஸை வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸு, அதுக்கப்புறம் இ பவர் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு ஆயிரும். ஓகே, அப்போ இங்கேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் இ பவர் எக்ஸ் இருக்குது. இப்போ இ பவர் எக்ஸை மட்டும் காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கும், இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ இதில் இருந்து டிடி அப்படிங்கிறது இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரல் இருக்குல்ல, இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரலை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ண போகிறேன். எப்படி ஆல்டர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த டிஎக்ஸு டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரலோட நியூமரேட்டரை ஒரு இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, நியூமரேட்டரில் இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ டினாமினேட்டரையும் நான் என்ன பண்ணும் இ பவர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ பாருங்களேன், இப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இன்டெக்ரல் எனக்கு எப்படி மாறிடுது அப்படின்னா இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்கே கீழே இருக்க இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நான் என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு டி மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை இந்த ஃபங்க்ஷன் இருக்குது 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு டி மைனஸ் 1 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணும். அப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஒரு ஏ டிவைடட் பை டி ப்ளஸ்ஸு ஒரு பி டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒரு சி டிவைடட் பை டி மைனஸ் 1 அப்படின்னு பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போது இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக ஒரு டி ஸ்கொயர் இன்ட்டு டி மைனஸ் 1 இதால் நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே 1ன்னு ஆயிரும், இங்கே ஏ. ஓகே, இந்த குவான்டிட்டி கூட இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு டி கேன்சல் ஆயிரும், ஒரு டி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டி மைனஸ் 1 இருக்கும். அதே போல் இது கூட மல்டிப்ளை பண்ணால் டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ பி இன்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா டி மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும், ப்ளஸ் சி இன்ட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணால் டி மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ சி இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சூட்டபுளாக இந்த டீக்கு வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, இப்போ டீக்கு பதிலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த குவான்டிட்டி நமக்கு 0 ஆயிரும், இந்த குவான்டிட்டியும் 0 ஆயிரும். அப்போ பி இன்ட்டு 0 மைனஸ் 1, அப்போ பி இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து we can write b is equals to -1.
அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிட்டேன், b ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு டீக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா, டீக்கு பதிலாக 1 அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டீக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த குவான்டிட்டி 0 ஆயிரும், இந்த குவான்டிட்டி 0 ஆயிரும். அப்போது c இன்ட்டு 1 ஸ்கொயர், c இன்ட்டு 1 ஸ்கொயர் அது 1 தான், ஈக்குவல்ஸ் டு இங்கே என்னன்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து டீக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டீக்கு பதிலாக. ஓகே, டீக்கு பதிலாக -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா a இன்ட்டு -1 டைம்ஸ் -1 -1, அப்போ a இன்ட்டு -1 இன்ட்டு -2, அப்போ a இன்ட்டு 2. இங்கே வந்து டீக்கு பதிலாக -1 போட்டிருக்கேன். அப்போ b இன்ட்டு -1 -1, அப்போ -2b. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே c இன்ட்டு டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ வெறும் இது என்ன ஆகும் அப்படின்னா c, ஏன்னா டி ஸ்கொயர் வந்து எவ்வளோன்னு ஆயிரும், 1 அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a மைனஸ் 2b ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. இந்த 1 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2a மைனஸ் 2b இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு எவ்வளோ அப்படின்னு ஆயிரும் அப்படின்னா 0 அப்படின்னு ஆயிரும். அப்போ இதுலேருந்து 2a ஈக்குவல்ஸ் டு எவ்வளோன்னு கிடைக்கும் அப்படின்னா 2b. அப்போ a ஈக்குவல்ஸ் டு எவ்வளோன்னு கிடைக்கும்னா b அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி பியோட வேல்யூ -1 அப்படின்னு தெரியும். அதனால ஏவோட வேல்யூ இப்போ என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா -1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நாம் இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு t -1 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை a அப்படின்றது -1 டிவைடட் பை t. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா b அப்படின்றது -1 டிவைடட் பை டி ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து c அப்படின்றது 1 டிவைடட் பை t -1 இப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை இன்டெகிரேட் பண்ணும். ஓகே, ஐ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ இன்டெக்ரல் -1 டிவைடட் பை டி -1 டிவைடட் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை டி -1 இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 டிவைட் பை டி, அதை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி. ஓகே, மைனஸ் இது வந்து 1 டிவைட் பை டி ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ டி பவர் -2, டி பவர் -2 இன்டெகிரேட் பண்ணால் டி பவர் -2 ப்ளஸ் 1 டிவைடட் பை -2 ப்ளஸ் 1 அண்ட் தென் ப்ளஸ் 1 டிவைட் பை டி -1, அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி -1. இது இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இது வந்து லாக் எம் மைனஸ் லாக் என் அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ இது வந்து லாக் எம் பை என் மாடுலஸ் ஆஃப் டி -1 டிவைட் பை டி. ஓகே, இந்த மாதிரி ஆயிரும் மைனஸ். ஓகே, இது வந்து டி பவர் -1 ஆகும். இங்கே ஒரு -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது இது வந்து 1 டிவைட் பை டி ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது. ஓகே, பட் இதில் நமக்கு டீங்கிறது என்னன்னு தெரியும். அந்த டீயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி அப்படின்றது 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு -1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இதோட மாடுலஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு இது வந்து என்னன்னு கிடச்சிரும் அப்படின்னா ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்மளோட ஐ ஆஃப் எக்ஸ் ஃபைனலாக அந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இன்டெக்ரலோட வேல்யூ, லாக் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இது வந்து ஆக்சுவலாக 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் வந்து நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்ற அந்த இன்டெக்ரல் வேல்யூ. இப்போ இதில் சி அப்படின்ற இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த சிங்கிற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்க அந்த லிமிட்டை யூஸ் பண்ணுறோம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி
இன்ஃபினிட்டி ஐ ஆஃப் எக்ஸ் இது வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்டை இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க. லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி ஐ ஆஃப் எக்ஸ். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி ஐ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் ஃபங்க்ஷன். log ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இங்கேருந்து ஒரு எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸு இ பவர் எக்ஸ். ஓகே. ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னா சி அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இது ஃபுல்லாகவே எதுக்குள்ளே இருக்குன்னா மாடுலஸ்குள்ளே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் இ பவர் எக்ஸும் இந்த எக்ஸ் இ பவர் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா when x approaches to infinity இந்த x into e power x இதுவும் எதை தான் அப்ரோச் பண்ணும் அப்படின்னா இன்ஃபினிட்டியை தான் அப்ரோச் பண்ணும். அப்போ 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்கு இல்லையா, இ பவர் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இது வந்து எதை அப்ரோச் பண்ணும் அப்படின்னா 0 அப்ரோச் பண்ணும். 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0. அதே போல் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது இந்த குவான்டிட்டி இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் திஸ் அப்ரோச்சஸ் டு என்னன்னு இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது இது வந்து என்ன ஆகும், லாக் ஆஃப் இங்கே நியூமரேட்டில் வெறும் 1 தான் இருக்குது. அப்போ 1 டிவைடட் பை இங்கே வந்து 1 எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். ப்ளஸ் இது வந்து 1 பை இன்ஃபினிட்டி அப்படின்றது 0 ப்ளஸ் இது ஒரு சி ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னா சி ஈக்குவல்ஸ் டு இது வந்து லாக் 1ன்னு ஆகும். லாக் 1 வந்து 0, இது ஒரு 0. அப்போ 0 ப்ளஸ் சி ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ சி ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ அப்படின்னா 0 அப்படின்னு கிடச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, அந்த இன்டெக்ரல் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதில் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த சிக்கு பதிலாக 0 நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் இது வந்து லாக் ஆஃப் எக்ஸு இ பவர் எக்ஸு டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸு அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த சிக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் இதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இது ஐ ஆஃப் எக்ஸ் நமக்கு முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் 1 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஐ ஆஃப் 1னா எக்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது என்ன ஆகும், லாக் ஆஃப் 1 இன்ட்டு இ பவர் 1 தட் இஸ் இ டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு இ பவர் 1 தட் இஸ் இ. இதுக்கு மாடுலஸ் வேல்யூ ப்ளஸ்ஸு 1 டிவைடட் பை இது வந்து 1 ப்ளஸ் இ அப்படின்னு ஆயிரும். இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம் இப்படி, லாக் இ மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் இ ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ லாக் ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். லாக் ஈயோட வேல்யூ 1 ப்ளஸ் இது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் இ மைனஸ் லாக் ஆஃப் இது எவ்வளோ அப்படின்னா 1 ப்ளஸ் இ. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் இயால் இங்கே மல்டிப்ளை பண்ணும், ப்ளஸ் 1 வரும். அப்போ இது எவ்வளோ கிடைக்கும்னா 2 ப்ளஸ் இ டிவைடட் பை 1 ப்ளஸ் இ மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் இ. ஸோ இதுதான் வந்து எதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆஃப் 1ஓட வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஐ ஆஃப் 1 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஐ ஆஃப் 1ஓட வேல்யூ என்னதுன்னா இந்த வேல்யூ 2 ப்ளஸ் இ டிவைடட் பை 1 ப்ளஸ் இ மைனஸ் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் இ. ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு மார்க் பண்ணிடலாம். சி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே போல் நாம் இன்னொரு ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். சி இப்போ இதுதான் அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதில்
நான் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு, அப்புறம் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அது 2யுமே மிக்ஸ் பண்ணி நான் இந்த ப்ராப்ளத்த என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சால்வ் பண்ண போறேன். சரி வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்க போறேன். ஓகே. ஸோ என்ன சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, இந்த சப்ஸ்டிடியூஷன் t இஸ் ஈக்குவல்ஸ் டு x x sin x plus cos x அப்படின்ற இந்த சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப dt by dx இது கால்குலேட் பண்றோம். அப்ப இங்க ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணும். அப்ப x வச்சுக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா cos x பிளஸ் sin x வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் sin x. அப்ப இதுவும் நமக்கு என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்ப dt டிவைடட் பை dx அப்படிங்கிறதே x இன்ட்டு என்னன்னு கிடைச்சிரும் அப்படின்னா cos x அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே. இதுல இருந்து என்னோட dtயை x இன்ட்டு cos x இன்ட்டு dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க இன்டெக்ரல் ஐ பாருங்களேன். ஐ வந்து என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகே. இதில் நான் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ அப்படிங்கிற இன்டெக்ரலை நான் இப்படி எழுதிக்கிறேன். மொதல் எக்ஸ் எழுதிக்கிறேன், அதுக்கடுத்து திரும்ப ஒரு எக்ஸ் எழுதிக்கிறேன், அதுக்கடுத்து ஒரு காஸ் எக்ஸ் எழுதிக்கிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது இப்போ ஒரு காஸ் எக்ஸ் மட்டும் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ காஸ் எக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த காஸ் எக்ஸால டினாமினேட்டரை நான் என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்லேயும் ஒரு காஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே. அப்போ இன்ட்டு இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்திருக்கும். இன்ட்டு இங்கே வந்து இது வந்திருக்கும் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த டிஎக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இன்டெக்ரலை நான் திரும்ப எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் இது வந்து எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸு காஸ் எக்ஸு டிஎக்ஸு டிவைடட் பை எக்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஓகே. இந்த இன்டெக்ரல் நான் இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது நான் அசியூம் பண்ணிக்கிறேன்னா இன்டெக்ரல் யூ டிவி அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். வித் யூ ஈக்குவல்ஸ் டு ஓகே வித் யூ ஈக்குவல்ஸ் டு யூ அப்படின்றது எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ். ஓகே. அண்ட் தென் டிவி அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்குது. என் ரிமைனிங் இருக்கிற ஃபங்க்ஷன்னா என்ன? எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஹோல் ஸ்கொயர் இதுதான் டிவி. ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம டியூ கண்டுபிடிக்கலாம். அப்போ டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல்ஸ் டு இது ஆக்சுவலாக டிஎக்ஸு டியூ பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த எக்ஸை வச்சுட்டு சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கண்ட் எக்ஸு டேன் எக்ஸு, அதுக்கப்புறம் அந்த சீக்கண்ட் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ இங்கேருந்து ஐ வில் கெட் du is equals to ஒரு சீக்கண்ட் எக்ஸை வேணால் வெளில எடுத்துடலாம். சீக்கண்ட் எக்ஸை வெளில எடுத்துட்டா இது வந்து எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே. எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே. ஆக்சுவலாக இங்கே டிஎக்ஸ். ஓகே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். சீக்கண்ட் எக்ஸாகவே இருக்கட்டும். எக்ஸ் இன்ட்டு இந்த டேன் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் sin x divided by cos x plus 1 ஓகே அப்படின்னு எழுதிக்கலாம். tan x sin by cos எழுதிக்கலாம். ஓகே. இன்ட்டு இந்த dx. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சீக்கண்ட் x இன்ட்டு எக்ஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் இது ஒரு காஸ் எக்ஸு டிவைடட் பை இது ஒரு காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. ஓகே. ஸோ 1 பை காஸ் எக்ஸ் 1 பை காஸ் எக்ஸுங்கிறது என்னது? சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா டியூ. ஓகே. ஸோ ஆல்ரெடி இதை நம்ம டிவி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதை வந்து நம்ம என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதுல இருந்து இன்டெக்ரல் டிவி அப்படின்னா இன்டெக்ரல்
x cos x into dx divided by x sin x plus cos x whole square. ஓகே, ஆல்ரெடி இந்த இன்டெக்ரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம். இந்த குவான்டிட்டியை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த dt by dx அப்படின்றது x cos x into dx அப்படின்னு வந்துடுது. அப்போ x cos x into dxக்கு பதிலாக dt அப்படின்னு போட்டுடலாம். dt integral dt divided by இந்த குவான்டிட்டி எனக்கு என்னன்னு கிடைக்கும்னா t ஸ்கொயர்னு ஆயிடும். அப்போ இது வந்து என்னன்னா இன்டெக்ரல் t பவர் மைனஸ் 2 இன்ட்டு dt. t பவர் மைனஸ் 2 இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 1 டிவைட் பை t. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1 டிவைட் பை t அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ். இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா t. ஸோ இதுதான் இன்டெக்ரல் டிவி. இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு v அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ரெக்வயர்டு இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, ரெக்வயர்டு இன்டெக்ரல் i ஈக்குவல்ஸ் டு அது என்ன ஃபார்மில் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன், udv அப்படின்ற ஃபார்மில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். அப்போ udv அப்படின்னா என்ன ஃபார்முலா, uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு u நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். u வந்து ஏற்கனவே வச்சுருக்கோம். u வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, u அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ u அப்படின்றது எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு v அப்படின்றது இந்த மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸு. ஓகே, மைனஸ் இன்டெக்ரல் v du. மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸு v, அப்போ 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இந்த சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு இந்த காஸ் எக்ஸு இன்ட்டு du. du ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, du அப்படின்றது சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த குவான்டிட்டியும் இந்த குவான்டிட்டியும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபைனலாக ஐ வில் கெட் இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் இந்த காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, இங்கே பார்த்தா தெரியும் மைனஸ் அப்படியே வரும், சீக்கண்ட் எக்ஸ் மைனஸ் சீக்கண்ட் எக்ஸ், ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் இங்கே ஒரு சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா tan எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்சி. ஓகே, ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் ஃபைனலாக கிடைக்குதுன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.